இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டடா! பிர்லா பிளானட்டோரியம், சென்னை. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு சம்மருக்கு எங்கே கூப்பிட்டு போகலான்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேஸ் இது தான் நான் சொல்லுவேன். சென்னைக்குள்ளே இப்படி ஒரு இடமா அப்படின்னு கேட்குற நிறைய பேர் இருப்பீங்க. அண்ட் இங்கே போகாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அண்ட் டிக்கெட் ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். நீங்கள் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இங்கே ஒரு ஒர்க் ஷாப்ஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அதுக்கு போகும்போது என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போனதில்லை சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் இதை சுற்றி காட்டிடலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். நாங்கள் போன டைம் இங்கே பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய ஸ்கூல்ஸில் இருந்து. ஸோ சயின்டிஃபிக்காக நீங்கள் பிளானட்ஸ் பற்றி நிறையா இங்கே கற்றுக்கலாம். இங்கே 2 ஷோஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஷோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் போன டைம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு உள்ளே போகும்போது இது மாதிரி என்ட்ரன்ஸில் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக இங்கே ஒரு போர்டில் போட்டிருப்பாங்க. உள்ளே ஒரு தியேட்டர் செட்டப்பில் இருக்கும். அண்ட் உள்ளே ஃபோன் அலோவ் கிடையாது. ஸோ நான் அவுட்டர் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் உள்ளே போய் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் இருந்துட்டு இங்கே போகாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பசங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ரொம்ப ஆர்வமாக இது எல்லாமே கற்றுப்பாங்க. அண்ட் இங்கேயே வெளியே நிறைய பார்க்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஸோ இதோட டிக்கெட் ஒரு 60 ரூபி அந்த ரேஞ்சில் தான் வரும். பார்க் எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். இல்லை தனித்தனியாகவும் ஷோக்கு மட்டும் கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் உள்ளே இருக்கும். நீங்கள் படுத்துட்டு பார்க்குற மாதிரி உட்காந்துட்டே கொஞ்சம் சாஞ்சிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஃபுல்லாக பிளானட்ஸ் பற்றி ஷோஸ் இங்கே நடக்கும். ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஷோஸ் போகும். சூப்பராக இருக்கும். நாங்கள் போனப்போ தமிழ் ஷோ தான் இந்த டைமிங்க்கு இருந்தது. இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் நிறைய பேர் வந்திருப்பீங்க. அதே இதில் பக்கத்தில் தான் ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம அண்ணா லைப்ரரி இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பில்டிங் சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடுங்க தான் நான் சொல்லுவேன். இங்கே நிறைய ரிச்சுவலாக சயின்டிஃபிக் கேம்ஸ் நீங்கள் விளையாடலாம். இங்கே பார்த்தீங்களா என் ஃப்ரெண்ட் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு நீங்கள் எப்படி அசைறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேம் மூவ் ஆகும். ஸோ இந்த கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம எப்படி மூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாமே உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பசங்களுக்கு நீங்கள் பார்த்து படித்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகலாம். அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸும் வெளியே இருக்குது. நான் சின்ன வயசில் இங்கே நிறைய வாட்டி வந்திருக்கேன். அண்ட் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியும் இங்கே வந்திருக்கேன். இப்போ எப்படி இருக்குது பார்க்கலான்னு வந்தேன். இங்கே நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய சயின்டிஸ்ட் இன்வென்டர்ஸோட ஸ்டாச்சூஸ் வச்சுருப்பாங்க. அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு டீட்டெயிலாக கீழே உங்களுக்கு எழுதி விட்டுருப்பாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் எதுவுமே இங்கே இருக்காது. 2 லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டச் பண்ணி அதுக்கப்புறமா அதில் ப்ளே பண்ணி நீங்கள் கற்றுக்கிற மாதிரி நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ பசங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக ஜாலியாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க நிறைய கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாகவும் இது இருக்கும். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து இதோட சவுண்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு அதோட பிரின்சிபல்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு அது இங்கே ஒன்று இருந்தது, அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஸோ இதில் நம்ம கை இப்படி வச்சு இது பண்ணோன்னா மியூசிக் ப்ளே ஆகும். ஸோ பசங்களுக்குலாம் இதோட சவுண்ட்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சைடில் போர்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை படித்து நீங்கள் அது நீங்களாகவே யாரோட ஹெல்ப் இல்லாமல் அதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மாதிரி நிறையா ஃபிசிக்ஸில் நம்ம படித்தது எல்லாமே விர்ச்சுவலாக இங்கே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரு ஷேப்பில் தெரியும். டிசெப்டிவ் ரியாலிட்டின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஒரு சைடு ஆங்கிள்ஸ்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு ஷேப்பில் தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே நின்று பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட இமேஜஸ் அது எல்லாமே சூப்பராக தெரியும். அண்ட் இது எல்லாமே ஆக்டிவாக ஆகணுன்னா அங்கே ஒரு ஸ்விட்ச் கூட இருக்கும். நீங்கள் அது போட்டிங்கன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் அப்படியே படிச்சுட்டு கூட போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உங்கள் பசங்களுக்கு காட்டலாம். இங்கே கலர்ஸ் நேம்ஸ் இருக்கா, பட் வேறு கலரில் இது எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அதை படிக்கிறீங்க அது மாதிரி நாங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். பட் அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. ஸோ கீழே இருக்கிறது மட்டும் நான் இப்போ காட்டுறேன். ஸோ இது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச சென்னை பீப்புளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கோயம்பேடு சந்தை சொல்லுவோம்ல. ஸோ அந்த மார்க்கெட்டோட ரெப்ளிகாவாக சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே 3D மாடலில் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் கோயம்பேடு மார்க்கெட் எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சரை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நிறைய இடத்துக்கு போனால் கோயிலெலாம் செஞ்சு வச்சுருப்பாங்களே, அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டை ரெப்ளிகா பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கேலரி. யார் யாருக்கெல்லாம் வண்டியெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இதுக்குள்ளே கண்டிப்பாக போய் பாருங்கள். எப்படி அதோட ரெவல்யூஷன் ஆச்சு,
டயர் எப்படி கண்டுபிடிச்சாங்கலேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே வந்து இருக்கும். பசங்களுக்கு நீங்கள் வந்து அதுக்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கும் அதை எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இன்வென்ஷன் ஆஃப் வீல் பாருங்கள், எப்படிலாம் வீல்ஸ் வந்து டெவலப் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிளோட பிக்சர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த இயரில் என்ன கண்டுபிடிச்சாங்கலேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே உங்களுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்டோடு இருக்கும். நான் இங்கே சவுண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ட்ரெயின் ஓடுற மாதிரியே பேக்ரவுண்டில் வந்து சவுண்ட் போய்கிட்டே இருக்குது. அதனால் நான் பேசும்போது உங்களுக்கு அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகும்னால நான் சவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இங்கே இருக்க ட்ரெயினோட எல்லா சவுண்டுமே இங்கே விர்ச்சுவலாக மேலே இருக்க டிவியில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. அண்ட் சவுண்டும் உங்களால் கேட்க முடியும் அந்த ரூமில் நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா. சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்கும் ட்ரெயின் வந்து பிடிச்சிருக்கும். அந்த ட்ரெயினில் என்னென்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்கும், அந்த பஸ்ஸில் எப்படி பார்ட்ஸ் இருக்கும், டிராக்டர் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இன்ஜின்லாம் எப்படி இருக்கும், அது மாதிரி எல்லாத்தோட பார்ட்ஸ் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இந்த ரூமில் வந்து இருக்குது. பல காலத்து சைக்கிள் கூட வச்சுருந்தாங்க. அந்த 1 வீல் சைக்கிள் சொல்லுவோம்ல, அது கூட நான் பார்த்தேன். இங்கே நல்லா பெருசாக இருந்தது. ஒரு டிராக்டர் இருந்தது. அது பக்கத்துலேயே வந்து ஒரு அம்பாசிடர் கார் கூட வச்சுருந்தாங்க. பல காலத்தில் எல்லா படத்துலையும் இது தான் நம்ம பார்ப்போம். பட் இப்போ ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஸோ அந்த கார் எப்படி இருக்கும், அதோட இன்ஜின் பார்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு ஃபுல்லாகவே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இது மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் வந்து பிடிக்குமோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்பாட் வந்து உங்கள் பசங்களை மறக்காமல் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. இப்படிலாம் வந்து நிறையா இது இருந்துச்சு அது மாதிரி நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களும் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் அதை படித்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் வந்து சூப்பராக டீட்டெயிலிங்காக வந்து போட்டிருக்காங்க. நல்லா வந்து இந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா டைமும் நம்ம வெறும் பார்க் மால் அது மட்டும் போகாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மியூசியம், அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் கேலரிஸ் இருக்க மாதிரி இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கிடைக்கும். அண்ட் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவாங்க நான் இதெல்லாம் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள் சூப்பராக ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்கா. அதுக்கப்புறமா இந்த ஏர்க்ராஃப்ட் பக்கத்துலேயே லைட் ஹவுஸில் யூஸ் பண்ணுற அந்த பெரிய லைட்ஸ்லாம் இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் சென்னையில் இருக்க பிர்லா பிளானட்டோரியம் கண்டிப்பாக உங்கள் பசங்களை வந்து விசிட் பண்ண வைங்க. அண்ட் நிறைய ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன் அதெல்லாம் எப்படி வந்து இருக்குது அதோட டீட்டெயிலிங்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஷிப்லேயே என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில்னு சொல்லிட்டு அதோட மாடலும் அந்த ஏர்க்ராஃப்ட் மாடல், அதுக்கப்புறம் மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற டேங்கோட மாடல் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இது எல்லாமே ஒரு ஓவர் வியூவாக தான் காட்டுறேன். நின்று வந்து ஒன்று படிச்சுட்ருக்க முடியாது, ரொம்ப டைம் ஆகும். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் இங்கே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்றும் படித்து நீங்கள் வந்து நல்லா உங்கள் பசங்களோட என்ஜாய் பண்ணலாம். பல காலத்தில் யூஸ் பண்ண கேமராஸ்லாம் இருக்கும். நம்ம அங்கே நின்றோன்னா அங்கே வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து அந்த டிவியில் டிஸ்பிளே ஆகும். அது மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பசங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு. காலத்தில் டிவிலாம் எப்படி இருந்தது, ஷூட்டிங் கேமராஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர் ஹால்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம சயின்டிஸ்ட்லாம் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே ராக்கெட், ஸ்பேஸ்ஷிப்ஸ், ஸ்பேஸ் ஷட்டில், ராக்கெட்ஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் விர்ச்சுவலாக நீங்கள் பார்க்குறத விட இங்கே ஆடிட்ரி இதுவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு மியூசிக் பின்னாடி ப்ளே ஆகும், அதோட ஆடியோ ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பசங்களே வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நிறைய ஸ்கூல் பசங்க வந்து நாங்கள் போகும்போது அங்கே வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களே அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நானும் சின்ன வயசில் இப்படி தான் எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த ஸ்கூல் பசங்களை பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அண்ட் இங்கே நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் எப்படி வந்து இருக்குது, அதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருந்தது, பில்டிங்ஸ்லலாம் போட்டப்போ அந்த ஹிரோஷிமாவோட எஃபெக்ட் எப்படி இருந்தது, அது மாதிரி நிறைய டீட்டெயிலிங்ஸாக வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒரு வேப்பரைஸ் ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதோட மினியேச்சர்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே இருக்க ஸ்விட்சஸ்லாம் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே லைட் எரியும். அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த மாதிரி டிஸ்பிளேலேயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் சில இது எல்லாமே வந்து நல்லா மூவ் ஆகி அந்த ப்ராசஸிங் ஃபுல் மெக்கானிசமே காட்டுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து அங்கே போய் நீங்கள் நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு மனுஷன் இருக்க மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் இது மாதிரி நிறைய இடத்துல இருந்தது.
ஸோ ஒன்னொன்றுத்தையும் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க லைட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கனால வந்து நம்மளுக்கு எல்லாமே டீட்டெயிலிங்காக நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் எல்இடிஸ் டிஸ்பிளேஸும் இருக்கும். அண்ட் இங்கே ரொம்ப பெரிய ஸ்பேஸுங்க. அதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வருவாங்க. அண்ட் அவங்களுக்குலாம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பிபிடிஸ்லாம் போட்டு ப்ரொஜெக்டரில் சூப்பராக வந்து அங்கே டிஸ்பிளேயில் ஓடிட்டு இருந்தது. அண்ட் பசங்களே வந்து ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனும் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட பசங்களை இந்த சம்மர் லீவுக்கு கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை வந்து கொடுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் என்னென்ன டீட்டெயிலிங்ஸ் ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஓவர் வியூவாக காட்டியிருக்கேன். எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து இருந்தது. இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து தனித்தனி கேலரிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக நம்ம வந்து கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும் இங்கே. இது மட்டும் இல்லாமல் 3D தியேட்டர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா ப்ளே ஏரியாஸ் இருக்குது. டைனோசர் செட்டப் பார்க்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியல அன்றைக்கி. ஸோ உள்ளே இருக்க கேலரிஸ் மட்டும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பசங்களாம் எப்படி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே மூவிங் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் வந்து சூப்பராக டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்காங்க. யாரெல்லாம் இந்த பிளேஸ்க்கு போயிருக்கீங்க சின்ன வயசுலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டி அங்கே போனப்போ எப்படி இருந்தது, அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அங்கே போனீங்களா, அந்த இதுவும் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பியர் அப்படின்னு ஒரு கேலரி இருக்குது. அண்ட் மேக்ஸ் கேலரியும் தனியாக இருக்குது. ஸோ மேக்ஸ் பிடிச்சவங்களாம் அதை போய் பார்க்கலாம். அண்ட் சயின்ஸுக்கு வந்து தனியாக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட டேங்க்ஸ்லாம் எப்படி வந்து இருக்கும், அதோட மாடல் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் லைஃப் சயின்ஸுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே சூப்பராக வச்சுருக்காங்க. நேச்சராக கிடைக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹனீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் சோப்பு, அது மாதிரி ப்ராடக்ட்ஸும் என்னென்னலாம் நம்மளோட நேச்சராக உருவாக்குறாங்களோ அது எல்லாமே டிஸ்பிளேயில் வந்து வச்சுருந்தாங்க. உங்கள் பசங்களுக்கு ஏரோநாட்டிக்கல்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணலாம். இங்கே நிறைய வந்து ஸ்பேஸில் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஏர் கிராஃப்ட்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. எப்படிலாம் ஜெட்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி இருக்க, நம்ம மிலிட்ரியில் எது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே சூப்பராக வந்து டிஸ்பிளேவில் வச்சுருக்காங்க. அண்ட் ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு ஆர்வமாக வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ மிலிட்ரியில் இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து காட்டலாம். ஸோ நம்ம குட்டி டாயாக வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் மேக்ஸ் ஸ்டூடியோவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் பசங்களுக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கலனாலும் இந்த இடத்துக்கு போய் அது வந்து பசில்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி, கேம் மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கும் இந்த பிளேஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு வாட்டி அவங்கள இந்த பிளேசஸ்லாம் காட்டுங்க. அவங்களுக்கே ஒரு சப்ஜெக்ட் மேலே இப்படிலாம் இருக்கா ஒரு சப்ஜெக்டில் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். இது பார்த்தீங்களா, ஸோ இது கீழே இருக்கல, இது தானாகவே மேலே வந்து மூவ் ஆகும். நாங்கள் ஃபஸ்ட்டு சும்மா ரொட்டேட் பண்ணி விட்டோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கீழே வச்சிடணும். அதுக்கப்புறம் தானாகவே வந்து மேலே போகும். இது எல்லாமே ஒரு தியரி தாங்க. ஸோ இது ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு எல்லாமே அந்த போர்டில் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து அவங்கள பண்ண விட்டு நீங்கள் அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நல்லா சூப்பராக வந்து இந்த பிளேஸ் கலர்ஃபுல்லாக இருக்கனால பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப போரிங்காக இல்லை. நார்மல் மியூசியம் மாதிரியே எதுவுமே இல்லை. இந்த இடத்துல ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கனால ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட்டையும் எவ்வளோ தூரம் பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து பசில் பேஸ்ட் அண்ட் ப்ளே பேஸ்டாக வந்து இருந்தனால எங்களுக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸ்க்கும் ஒரு தனி செட்டப் வச்சுருந்தாங்க. எது மாதிரி வந்து ஜெனட்டிக் மாடிஃபைட் க்ராப்ஸ் இருக்குது அண்ட் இயற்கையாக இருக்க க்ராப்ஸ் என்னென்ன, ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு சயின்ஸ் பியர் ஒரு பிளேஸில் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லாம் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துமே ஸ்பெசிமென் சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் உங்கள் பசங்களுக்கெலாம் காட்டலாம் ஒன்றும் எப்படி அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயிலிங்காக வந்து சாம்பிள்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஸ்பெசிமென்ஸ்லாம். ஸோ ஃபிஷ்ஷிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஹியூமன்ஸ் பேபிஸ் வரைக்கும் எல்லாத்தோட டிசெக்டட்
ப்ரிப்பேர்டு ஃபுல் ஸ்பெசிமென்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அண்ட் ஈச் திங் உங்களுக்கே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஓ, இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரியவங்களும் கற்றுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்பியர் கேலரிக்குள்ளே இருக்குது. அங்கே பார்த்தீங்களா பாம்புலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஷார்க் இருக்குது. அண்ட் திமிங்கலம் கூட வச்சுருப்பாங்க. அதோட ஹார்ட் எப்படி இருக்குதுன்னு நிறைய டீட்டெயிலிங்ஸ் வந்து இருக்குது. ஹியூமன் பாடிக்குள்ளே என்னென்ன இருக்கும், ஒரு மரைன் அனிமல்குள்ளே என்னென்னலாம் இருக்குமோ எல்லாத்தையுமே வந்து சூப்பராக ஒரிஜினல், இது எல்லாமே ஒரிஜினல் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா இது ஹியூமன் ஹார்ட்டோட இது போட்டிருக்காங்களே. ஸோ இது மாதிரி ஒரு ஒரு அனிமலோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து டிஸ்ப்ளேயில் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஒரு ஹியூமனோட பேபி வயிற்றுக்குள்ளே இறந்துருக்கும்ல, அந்த ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேட்டோட ஸ்பெசிமென் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா இது எல்லாமே ரியல். ஸோ உங்கள் பசங்கள்லாம் பார்க்காத நிறைய ஸ்பீஷீஸை வந்து அவங்க இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ அனிமல்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க, அந்த பசங்களுக்கு வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் இந்த லீவுக்கு அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, நார்மல் மியூசியம் மட்டும் இல்லாமல் இது மாதிரி பிளேசஸ்க்கு கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் தீம்டு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஸ்டடீட் கலந்த ஒரு பிளேஸாக வந்து இது இருக்கும். இங்கே வந்து நான் சொன்னல 3D தியேட்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு, அங்கேயும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். பார்க்ஸ் கூட்டிகிட்டு போகலாம். வெளியில் டைனோசர் செட்டப்ஸ்லாம் இருக்கும், அந்த பார்க்கும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ வெளியில் வந்து இன்னும் உங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ப்ளே ஏரியாஸ்லாம் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப டைம் ஆகும் இது எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து காலையில் இல்லைனா மத்தியானம் போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபுல் டே பிக்னிக் மாதிரி இந்த ஸ்பாட் நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு ரொம்ப நாலேஜபிள் பிளேஸாக நீங்கள் இங்கே வந்து சுற்றி காட்டலாம். ஸோ எக்கச்சக்கமான ஸ்பெசிமென்ஸ் இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வந்து எந்த கேலரி வேணுமோ சூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா மொத்த கேலரியும் ஃபுல்லாக வந்து சுற்றி பாருங்கள். அண்ட் நிறைய வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் இங்கே நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த சயின்ஸ் ஏரியா வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஃபீல்டுனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் குரோக்கடைல் பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இதுவும் வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிச்சி ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஏரியா வந்து இது தான். ஏன்னா எங்கள் ஃபீல்டு ஜுவாலஜினால் நாங்கள் 3 பேருமே இது தான் வந்து பார்த்துட்ருந்தோம். அண்ட் இது ஒரு ஸ்பெசிமனும் நீங்கள் உட்காந்து அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சயின்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் அவ்வளோ ஸ்பெசிமன்ஸ் வந்து சூப்பராக டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமும் நம்ம வந்து நிறையா பிளேசஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிளேஸில் வந்து நிறைய பசங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் இந்த வீடியோ லாங்காக தான் போகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேரால் வந்து பார்க்க முடியாமல் இருக்கும். அவங்களுக்காக விர்ச்சுவலாக நம்ம இந்த பிளேஸ் ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். நான் அதுவும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒன்றா வந்து பார்க்கணுன்னா இன்னும் ரொம்ப லேட் ஆகும், வீடியோவும் ரொம்ப பெருசாக போகும். ஸோ உங்களால் பார்க்க வர முடியலன்னா இது மாதிரி வீடியோஸில் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. பட் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி இதை வந்து பாருங்கள். உங்களோட ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போய் இதை வந்து காட்டுங்க. அங்கே பார்த்தீங்களா பஃபர் ஃபிஷ் இருக்குது, நல்லா குண்டாக வந்து புஃபன் ஆயிரும்ல அந்த ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் இங்கே பெரிய ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லாமல் மற்ற அனிமல்ஸோட பார்ட்ஸும் வந்து இங்கே நிறையா வச்சுருக்காங்க. அண்டு கோரல்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இது ரைனோசரஸோட ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் திமிங்கலத்தோட பாட்டு, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னலாம் ஒரு அனிமல்ஸோட டிஸ்பிளே வந்து நம்ம பார்க்க முடியுமோ அது மோஸ்ட்டாக வந்து இங்கே எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இது எலிஃபெண்ட்டோட ஒரு பார்ட். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்கூல் காலேஜ்லாம் கொஞ்சம் ஸ்பெசிமென்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் பெரிய திமிங்கலத்தோட ஆர்கன்ஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இங்கே தான் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே எப்படிலாம் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப்ஸ் இருக்குது, அண்டு எது மாதிரி செல் வந்து உருவாயிருக்கு, இதோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கே வந்து போர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒர்க்கிங் 3D மாடல்ஸ் கூட இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன தெரப்பீஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதோட இதுவும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக வந்து டிஸ்பிளேயில் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம ராக்கெட்ஸ்லாம் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ராக்கெட், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் பிடிக்குமோ அவங்க வந்து இங்கே போய் பார்க்கலாம். ஸோ நிறைய மாடல்ஸ் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் எப்படிலாம் வந்து அது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஒரு ரூமில் தனியாகவே வந்து காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். சேட்டலைட்ஸ் எப்படி வந்து இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஒர்க்கிங் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக வந்து இங்கே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் நிறையா வந்து உங்கள் பசங்க இங்கே வந்து கற்றுப்பாங்க ஸ்பேஸ் பற்றி. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கேலரி, இது ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் கேலரி சொல்லலாம். நீங்கள் வந்து நிறைய மிரர்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சவுண்ட் வேவ்ஸை நம்ம விஷுவலாக பார்க்குற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது.
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெல் வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா ஒரு லைட் எரியும். அது ரொம்ப ஆழமாக இருக்க மாதிரியே நம்மளுக்கு காட்டும். ஆஃப் பண்ணோன்னா அது வந்து நார்மலாக இருக்க ஒரு இது மாதிரி காட்டும். ஸோ இது எல்லாமே விஷுவலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு செட்டப்ஸில் தான் ஒரு சயின்ஸை வந்து ஃபுல்லாக ஒரு என்ஜாய்மெண்ட் சைடாக வந்து நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். அண்ட் என் கூட வந்தவங்களும் சொன்னாங்க, என் பையனையும் கண்டிப்பாக இங்கே வந்து கூட்டிகிட்டு வருவேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ பார்க்காதவங்க இதை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடம் பிடிச்சிரும். அண்ட் நீங்களும் நிறைய பேருக்கு இந்த இடத்த ரெஃபர் பண்ணுவீங்க. நான் மெயினாக வந்து இங்கே இந்த வீடியோ எடுக்க காரணம் என்னென்னா, இந்த சம்மர் லீவ் வந்து நிறையா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லீவ் வந்து யூஸ்ஃபுல்லாக உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸும் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக விசிட் பண்ண முடிஞ்சால் விசிட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் 3D தியேட்டர். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இது. அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து இருந்தது. 12D அளவுக்கு இல்லைனாலும் 3D வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் இங்கே. இன்னும் வெளியில் 2-3 பார்க்ஸ்லாம் இருக்குது. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் செட்டப்லேயே ஒரு பார்க்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். எங்களுக்கு அன்றைக்கி டைம் இல்லை ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கேலரிஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே நிறையா வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் ப்ளே ஏரியா பசங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வச்சுருப்பாங்க. அந்த பார்க் மாதிரி செட்டப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாலியாக உங்கள் பசங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்க்குக்கும் கூட்டிகிட்டு போகலாம். அண்ட் பெரிய ராக்கெட்டு, ஜெட்டு அது மாதிரி வந்து செட்டப்ஸ் எல்லாமே இந்த பார்க்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க. மெயினாக வந்து இந்த பிளானட்டோரியத்தில் இருக்க அந்த தமிழ், இங்கிலீஷ் ஏதாச்சும் ஒரு ஷோ வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் ஷோ தான் ரொம்ப பிடிச்சிருந்தது தமிழ் கம்பேர் பண்ணும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தாய்மை SJ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.